ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெங்காய அடை அரிசி மாவில் செய்கிறது. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு சட்டி எடுத்து அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் இருக்கும், 2 பச்சை மிளகா. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ இளந்தேங்காய் ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது நரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இதை துருவினா மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இலசாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். முட்டை சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு முட்டை. நான் 1 கப்பு மாவுங்கிறதுனால 1 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன். உப்பு 1 ஸ்பூனு. இப்போ 1 கப்பு மாவு போட்டுக்கிறேன். இது நான் குறப்பாக அரைச்ச அரிசி மாவு. இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்து நீங்கள் ரவாவில் வேண்டாலும் இதை மாதிரி செய்யலாம், நல்லாயிருக்கும். ரவா இருந்தால் நீங்கள் ரவாவில் செஞ்சாலும் இதில் சேர்த்துருக்கிற எல்லா ஜாமானும் போட்டு இதே அளவு அரிசி மாவு போட்டு நம்ம செய்யும் போது இந்த வெங்காய அடை சூப்பராக இருக்கும். நான் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க வேணும். தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஊறி நல்லா பதமாக வந்துடுச்சு. அரிசி மாவு சேர்த்தா 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நம்ம ரவா சேர்த்தா ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்படியே நம்ம தட்டிடலாம். சின்ன வானலியை வச்சு நான் சின்ன அடையாக ஊற்ற போகிறேன். சின்ன அடையாக நம்ம இப்படி தட்டி எடுத்து நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் ஊற்றிருக்கேன். இந்த அளவு நான் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ செவந்து எடுத்துடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா செவந்துடும். இது நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு நம்ம செஞ்சோடனே இப்போ நம்ம வெங்காய அடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம குழந்தைகளும் வீட்டில் உள்ள பெரியவங்களும் நல்லா டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்கான முறையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைகளையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் அசத்துக்குங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.